இன்னைக்கு தேதிக்கு நிஞ்சா வாரியர்ஸ் விட பயங்கரமானவங்க எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். பசங்க வேற லெவல். அப்படி ஒரு விர்ச்சுவல் வாரியர் யூடியூப் ஸ்பேஸ்ல நாகரீகமா ரொம்ப நல்லா அரசியல் பேசக்கூடிய அன்பு தம்பி இன்ஃபர்மேட்டிவ் டைரியை சார்ந்த தியாகு அவர்களை நல்ல கரவலையோட மேடை கலைக்கிறேன். சிற்றுரை வழங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பேசி முடிச்ச பிறகு இதுல காரம் பத்தல, இனிப்பு பத்தல, அது பத்தல, இது பத்தல அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தலைவர் கரெக்டா புடிச்சிட்டாரு. அதனாலதான் தலைவரோட பேச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார், கட்சி தொடங்கப்பட்டு 700 நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்துல மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒன்னு, தலைவரோட பேச்சு அடர்த்தியானதா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவில் அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு, என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு. இதுக்கு நடுவில் இடவடி இல்லை. இதான் பேட்டனா, இதை பிடிச்சிக்கலாமா, பிடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா?